பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். மும்பைக்கா? ஆமாம். லாட்ஜில் தங்கியிருக்கேன்னு சொன்னேன். அதெல்லாம் போர். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் மும்பை கிளம்பி வந்துருன்னு சொல்லிட்டான். நீ வேற லவராக போயிட்டியா, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, எப்போ வருவ? இப்போ தானே கிளம்புறேன், எப்போ வருவேன்னு தெரில. ஒருவேளை அங்கேயே செட்டில் ஆனாலும் ஆகிடுவேன். யாரு மும்பைக்கு போய் என்ன சாதிக்க போற? சாதிக்க போகிறேன் நான் சந்தோஷத்துக்காகவே பிறந்தவன். இங்கே இருந்தால் எனக்கு ஒரே பிரச்சனை தான். அங்கே போனால் பிரச்சனை தீந்துருமா? நம்ம மும்பைக்கு போனாலும் லண்டனுக்கு போனாலும் நம்ம பிரச்சனை நம்ம கூடவே தான் வரும். ஏன்னா நமக்கு நாம தான் பிரச்சனை. இங்கே ஒரு நிமிஷம் எங்கே தப்புன்னு யோசிச்சு பாரு. அதை எப்படி சரி பண்ணலான்னு யோசனை பண்ண. இல்லை ஒன்றுமே பண்ணாமல் வேலைக்கு சாப்பிடு. ஆனால் வெளியூர் மட்டும் போகாத. இங்கே இருந்தா பூவா யார் போடுறது? நான் போடுறேன். என்ன விளையாடுறியா? சாப்பாடு நீ போடுவ, ஓகே. ஆனால் சாப்பாட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. இதை பாருங்க, உங்க மேல அவங்களுக்குள்ள கோபமோ அவங்க மேல உங்களுக்குள்ள கோபமோ 4 நாள்ல சரியாயிடும். இப்ப இருக்க லாட்ஜ்லயே இருங்க, வெளியூர் எங்கேயும் போக வேண்டாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட் வீட்லயாவது இருங்க. ஃப்ரெண்டு வீடு, லாட்ஜ் இதெல்லாம் கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகாது. ஒரே ஒரு நாள் தான் அந்த லாட்ஜில் தங்கினேன். அந்த ரூம் பாய் இந்த பொண்ணுங்க போட்டோ ஆல்பம் கொண்டு வந்து என் கற்புக்கு டெஸ்ட் வைக்கிறான். பரவாயில்ல, நல்ல பையன் மாதிரி தான் பேசுறேன். ஆனா உன்னை யார் நம்புறது? தண்ணி அடிச்சுட்டு ஏதாவது உனக்கே தெரியாம நடந்துருச்சுன்னா என்ன கிண்டலா? நீ ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருக்கிறதுனால தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் என் மனசுல ஒரு ஆசிலேஷன் வந்துரும் நீ பயப்படுற. ஆனா நான் உன்னை சீரியஸா லவ் பண்றதுனால என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. You don't know my character. I know your character.
அதனாலதான் பழிய உனக்கு பதிலா நான் ஏத்துக்கிட்டேன். சரி அதை விடு, கரண்ட் டாபிக் வருவோம். எனக்கு லாட்ஜ் பிடிக்கல. அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன? எல்லா பிரச்சனையும் தீர்ற வரைக்கும் நீ எங்க வீட்ல இரு. உன் வீட்லயா? கிழிஞ்சுது போ. உன் வீட்டில் தான் ஒரு வில்லன் இருக்காருல்ல. யாரு? எங்க அப்பா தானே சொல்ற. அவர் நீ போறேன்னு சொன்ன மும்பைக்கு போயிருக்காரு. வர்றதுக்கு 5-6 நாள் ஆகும். அது வரைக்கும் எங்க வீட்ல இருக்கலாம். அது தப்பு இல்ல? ஏ இல்ல, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வீட்டுல ஏ தங்குறது. நிறுத்து. அது யார் வீடு? உன் அத்தை வீடு, மாமா வீடு. நீ தங்குறதுல தப்பே இல்ல. அம்மாவை பத்தி கவலையே இல்ல. உன் மேல அம்மாவுக்கு பாசம் அதிகம். சரி ஓகே, நான் உன் வீட்லயே தங்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். வீட்ல தண்ணியெல்லாம் அடிக்க கூடாது. ச்சே, அது இல்ல. நான் உன் வீட்ல தங்குறது யாருக்குமே, குறிப்பா என் வீட்ல யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல தங்கினா கூட தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. உன் வீட்ல தங்கினா கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனால தான். சரி ஓகே, நான் உன் வீட்லயே தங்குறேன். சரி, ஈவினிங் லாட்ஜை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. நானும் வந்துடுறேன். நான் உன்னை ட்ராப் பண்ணுமா? ஒன்றும் தேவையில்ல. சரி, பெட்ரோல் மிச்சம். அபி, உங்க அப்பா பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. அருண் கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்துட்டான்னு சொல்ற. அவன் இங்கேயே தங்க போறான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்திருக்கியே, நல்ல யோசனை பண்ணி பாத்தியா? அம்மா, அருண் அடிக்கடி இங்க வந்துட்டு போறவர் தானே. வந்து போறதுக்கும் இங்கேயே தங்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அந்த மனுஷன் காட்டு கத்தல் கத்துவாரே, அதுக்கு நீ என்ன பண்ண போற? அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? அருண் வீட்ல லெட்டர் கூட எழுதி வைக்கல. மாமா எல்லாம் தேடுவாங்க. அவர் மும்பைக்கு போறேங்கிறாரு. அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு இங்க நம்ம பார்வையில இருந்தா நல்லது இல்லையா? அம்மா, இங்க அருண் தங்கியிருக்கிற விஷயத்த நம்ம மாமாவுக்கு அப்புறமா சொல்லி அனுப்பலாமா? அதுக்கு இல்லடி, என் அண்ணன் மகன் இங்க தங்கி இருக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா உங்க அப்பாவை நினைச்சாதான். அப்பா அப்பா அப்பா, எப்ப பார்த்தாலும் அப்பா அண்ணா என்ன பண்றது? அப்பா கேட்ட நீ என்ன லவ் பண்ண சொன்ன? நீ சொன்னியே தானே நான் லவ் பண்ண. அவரும் என்ன மனப்பூர்வமா லவ் பண்றாரு. அப்படியா அபி? உண்மையாவா? ஆமாம்மா, முதல்ல நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறமா அவர் சொன்னாரு. அப்படியா? மா, நீ சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? இல்லடி, ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பமும் இல்ல, நீ குழம்பாத. முதல் காரியமா எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுமா. வாமா வாமா. ம். அருண், இங்க வா. இங்க தானே இருக்கேன். சரி, அம்மா கால விழுந்து நம்ம 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அத்தை காலில் 1000 தடவை கூட விழலாம். நல்லா இருங்க. ஏ அபி, காலில் விழ சொன்னா விழுந்துட்டேன். என்ன மேட்ரு? நம்ம லவ் பண்றோம்ல, அதுக்காக தான். டப்புனு போட வச்சிட்டியா சஸ்பிச்ச? அப்புறமா நானே சொல்லலாம் தான் நினைச்சேன். என்ன அத்தை, ஓகே தானே? ஏன் ஓகே தூக்கி உடப்புல போடு. உங்க மாமா இருக்காரே. இருக்கட்டும், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. அத்தை, இந்த வயசுல இருக்கிற ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க 2 பேர் சம்மதம் மட்டும் இருந்தா போதும். வேற யார் சம்மதமும் தேவையே இல்லை. விருப்பப்பட்டா வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம், அவ்வளவுதான். அதை விடுங்க. என்ன பெத்தவங்க, அவங்களே வேணான்னு வந்துட்டேன். இனிமேல் நான் யாரை பார்த்து பயப்படணும்? நானே ராஜா, நானே மந்திரி. என்ன, உங்க பொண்ணு அபி என்ன கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டா. மும்பைக்கு போயிடலான்னு நினைச்சேன். அவ சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் இங்க இருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். அதனால நீங்க கவலையே படாதீங்க. இனிமேல் யார் என்ன சொன்னாலும் அபிதான் என்னோட உட்பி, பெட்டர் ஹாஃப், மனைவி, இல்லால் எல்லாம்.
என் தெய்வத்துக்கு நம் மகன் காணாமல் போய் எத்தனை நாள் ஆகிறது. அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டாமா? அவனை தலைமையில் விட்டீர்களா? இப்படிக்கு ஈஸ்வரி. நல்ல விஷயம் தான். இந்த பிள்ளையை மறக்க நல்ல விஷயமா? சொல்லுங்க. நில்லுங்க. ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. லெட்டர் மூலமா கோரிக்கை எழுதி வச்சாலும் அதை கசக்கி எரிஞ்சிட்டீங்க. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? காணாம போனது நம்ம பிள்ளைங்க. நாம தேட வேண்டாமா? அவன் எங்க போனானோ என்ன ஆனானோன்னு என் மனசு எடுத்து தவிக்குதுங்க. அவன் புள்ள இல்ல, பிசாசு. நல்லவனா இருந்தா ஒருக்கலாம். அவன் பிசாசு. கண்டமோ என்று போக நம்ம ரத்தங்க. ரத்தம் ரத்தமா இருந்தா அம்மா பதட்டப்படுவாருன்னு ஒரு லெட்டர் போயிருக்க மாட்டான். வளர்த்ததோ அவன். சரி என்ன விடு. அவன் மேல நீ தெரிஞ்சும் போயிருக்கானே. அவன் அவனுக்காக நீ புலம்புற. பண்ணானா அவனை கண்டுபிடிக்கலான்னு அதான் என் தம்பி ஆபீஸ் வேலை விட்டுட்டு அவனை தேடிட்டு தான் இருக்கான். அது போதாதா? இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கிற? பேப்பர்லயும் விளம்பரம் சொல்றியா? அப்படி பண்ணா நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஊருக்கே தெரியும். அப்புறம் நேர்லயும் எல்லாரும் இருக்கும். பரவாயில்லையா? போலீஸ் சொல்லட்டுமா? நம்ம சுத்தமா போயிடும். அவன் மேலும் உருப்படியா இருக்கணும். ஒரே ஒரு விஷயம், அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்னா நல்ல புள்ளியா தான். அப்படியே போகட்டும். அவன் உன்னையே நினைச்சு கவலைப்பட்டு இருப்பான்னு மட்டும் நினைக்காத. தண்ணி போட்டு ஓலியா ஊர் சுத்திட்டு இருப்பான். அண்ணி கவலைப்படாது. அருண் விஷயத்தை அண்ணன் கிட்ட பேசி அவரை டென்ஷன் பண்ணாதீங்க. அவருக்கும் பாசம் இருக்கு, ஆனா வெளியில காட்டுது, அவ்வளவுதான். என்னாச்சு கிடைச்சானான்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன கேட்டுட்டு தான் இருக்காரு. நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் இருக்கேன். அருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். தகவல் கிடைச்சதும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடு அருணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க தைரியமா இருங்க. ஏன் அழற? ஜோதி, அருணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிக்கிறேன்னு சொன்னியே, அவங்க வீட்டுக்கெல்லாம் போனியா? ஏதாவது தகவல் கிடைச்சதா சொல்லு. இருமா, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன். ஒரு தகவலும் கிடைக்கலமா. என்னம்மா நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம, உங்க அப்பாவுக்கு தெரியாம உனக்கு யாராவது போலீஸ் ஆபீசர் தெரிஞ்சா அவங்க மூலமா அருணை கண்டுபிடிக்க பாக்கலாம்ல? என்னம்மா நீ இப்படி இருக்க? என்னம்மா, நான் என்ன சும்மாவா இருக்கேன்? எல்லா முயற்சியும் எடுத்துட்டு தான் இருக்கேன். பேப்பர்ல மட்டும் தான் விளம்பரம் கொடுக்கல. சரி, அப்பா வீட்டுல இருக்கார சொல்லு. இருக்காரு. ஆமா, இந்த தனியார் நிறுவனத்துக்கு போன் பண்ணி அவங்க மூலமா அருணை கண்டுபிடிக்கலாம்ல? இல்ல ஏமா இப்படி டென்ஷன் ஆவற? ஏன் விபரீதமா கற்பனை பண்ற? அருண் வீட்டை விட்டு போய் 3 நாள் தான் ஆகுது. கையில இருக்கிற காசெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவன் நம்ம யாருக்காவது போன் பண்ணுவான், இல்ல உனக்காவது போன் பண்ணுவான். அவன் சின்ன பையன் தானே. என்னம்மா நீ உங்க அப்பா மாதிரியே கொஞ்சம் கூட பாசம் இல்லாம பேசுற. நீ அக்காவை தேடுற, அவர் அப்பாவை தேடல. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பாரு, அப்பதான் நான் என்ன வேதனை பண்றேங்கிறது தெரியும்.
என்னை பத்தி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அத்தை நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அருண் மாமா எங்க இருக்காருன்னு தேட வேண்டாம். ஆமா, நீ என்ன புதுசா கதை சொல்ல போற? நிச்சயமா நான் புதுசா தான் சொல்ல போறேன். இப்போ அருண் மாமா எங்க இருக்காருன்னு தெரியுமா? எங்க இருக்கா? எங்க வீட்ல தான். என்ன உங்க வீட்லயா? ஆமா, உங்க வீட்லயா இருக்கா? உங்க வீட்ல இருப்பான்னு எங்க யாருக்குமே தோணவே இல்ல பாத்தியா? அருண் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காடா? அவங்கிட்ட உடனே போன் பண்ணி பேசணும். எங்க வீட்ல தங்கறதுக்கு அருண் மாமா போட்ட கண்டிஷனே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிறது தான். மும்பைக்கு போறேன்னு சொன்னவரை நான் தான் மடக்கி வச்சிருக்கேன். இப்ப நீங்க போன் பண்ணீங்க, பச்சி பறந்தே போயிடும். சரி, இப்ப என்னதான் பிரச்சனை? சரி, இப்ப அதை விடு. அருணை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு உங்க அப்பா மனசு மாறணும் இல்லையா? நான் மாமா கிட்ட பேசி பாக்குறேன். என்கிட்ட அந்த அளவுக்கு வேகமா பேச மாட்டாரு. எப்படியோம்மா உங்க மாமா மனசை மாத்தி என் புள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. சரி அத்தை. உள்ள வரலாமா மாமா? அபிராமி, மாமாவை பாக்குறதுக்கு என்னம்மா இதெல்லாம்? எப்படிம்மா இருக்க? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். நிச்சயமா சந்தோஷமா இருக்கீங்களா மாமா? அதுல என்னம்மா சந்தேகம்? இல்ல அருண் மாமா வீட்டை விட்டு வெளியே போனதுனால தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ அருண் பத்தி பேசுறதா இருந்தா நான் பேசல. நான் அவனை மறந்துட்டேன். நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? மாமா, அருண் மாமாவை திட்டினீங்கன்னா உங்களை நீங்களே திட்டிக்கிற மாதிரி. ஆனா அவர் வீட்ல இல்லைன்னா உங்க மக அருண் காணாம போயிட்டு தானே பேசுவாங்க. மத்தவங்க என்ன பேசினாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இந்த வீட்லயும் இல்ல, என் மனசுலயும் இல்ல. சுத்தமா தொடச்சு போட்டேன். வெறும் வார்த்தைக்காக சொல்றீங்களா இல்ல வாஸ்தவமா சொல்றீங்களா? அடி மனசுல இருந்து சொல்றேன். அவன் மேல எனக்கு இல்லாத பாசத்தை நீங்க எல்லாம் சொல்லி வளர்க்க முடியாது. இத பாருமா, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்க எங்காவது சுத்திக்கிட்டு இருப்பான். ஒருவேளை அவன் உன் கண்ணில் பட்டான்னு வச்சுக்க. என்ன மாமா சொல்லணும்? ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஒரு பத்திரம் தர்றேன், அதுல அவன் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடு. ஏன் மாமா, ஏதாவது சொத்தை எழுதி தர போறீங்களா? சொத்து தருவாங்க. ஒரு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு எங்க எல்லாரையும் தலைமொழிகளை சொல்லு, அவ்வளவுதான். என்ன மாமா சொல்றீங்க? உங்ககிட்ட என்ன சொல்றது, அவங்கிட்ட என்ன கையெழுத்து வாங்குறது? நானே உயிர் எழுதி வைக்க போறேன். எல்லாம் சுயமா சம்பாதிச்சது. அவனுக்கு என்ன கொடுக்குறது? கொடுத்த அனாதாசிரமத்துக்கு கொடுப்பேன், இல்ல கோயிலுக்கு கொடுப்பேன். அந்த உயிர்ல சொத்து பத்தி மட்டுமில்ல, அவன் எனக்கு கொல்லி போடக்கூடாதுன்னு எழுத போறேன். மாமா, கோர்ட்ல என்னென்னமோ பேசுறீங்க. நான் பேசல, என் வேதனை பேசுது. நான் பட்ட அவமானம் பேசுது. அதெல்லாம் உனக்கு புரியாது. இருங்க மாமா, நான் எடுக்கிறேன். ஹலோ, எஸ். எனக்கு ஆக்சிடென்டா? யாருக்கு? எங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க? சரி. என்னாச்சு மாமா, அருண் மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ராய்பேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அருண்கா, அருண்கா, என்னங்க, என்னாச்சு? என்னமா? அருண் மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ராய்பேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன? ராய்பேட் ஹாஸ்பிட்டல் மாமா. நாம உடனே அங்க போகணும். டிரைவரை வண்டி எடுக்க சொல்லு, வண்டி எடுக்க சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அபிராமி, நீ சும்மா இருக்க மாட்ட. விளையாடுனது போதும். பாரு அவரை எவ்வளவு டென்ஷனா இருக்காரு. என்ன இதெல்லாம் விளையாட்டா? பாத்தீங்களா எவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? ஒரு பேச்சுக்கு ஆக்சிடென்ட் சொன்னதே உங்களால தாங்கிக்க முடியல.
பார்க்கணும் அது இதுன்னு பதறீங்க. ஆனா உங்க பையன் மேல எந்தவித பாசமும் இல்லாத மாதிரி கொள்ளி வைக்க கூடாதுன்னு சும்மா டயலாக் விடுறீங்க. இதான் மாமா மனசுக்குள்ள இருக்கிற பாசங்கிறது. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஜோதி கிட்ட முதலே போன் பண்ண சொல்லி ஒரு செட்டப் போட்டு தான் நான் உள்ளே வந்தேன். எது எதுல விளையாடுதுன்னு இல்ல கலங்க வச்சுட்டே படபடன்னு ஆயிடுச்சு. பொய்யான தகவலே உங்களை இவ்வளவு தூரம் ஆட்டிருக்குல்ல. சரி, மனசு ஆறுதல் படுத்திக்கங்க. அருண் மாமா எங்க வீட்டுல தான் இருக்காரு. கோச்சுட்டு லாட்ஜ்ல இருந்தவரை நான் எங்க வீட்டுக்கு வர சொன்னேன். எங்க வீட்டுல இருக்கிறதா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா நீங்க பதறத்தை பார்த்து நான் சொல்லிட்டேன். உங்க வீட்லயா? அங்கே உங்க அப்பா? அப்பா ஊர்ல இல்ல, வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். மும்பை போயிருக்காரு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நான் அருண் மாமா கிட்ட சொல்றேன், உங்க அப்பா உங்களை மன்னிச்சிடுவாரு, அதனால நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றேன்.